பாத்துக்கோ அப்படின்னு ஒரு கதை. திருப்பூரில் டிசம்பர் 14, 25 அன்று எழுதியது. 1767வது கதை. பார்த்துக்கோ. அப்பா, உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்கணுமுங்க. இப்படி சரவடி ஆரம்பித்தார். 2 நாள் முன்பு நாங்கள் ஈரோடு புத்தக விழாவிற்கு வந்து சேர்ந்த நாளில் நிகழ்ந்தது. இண்டிகோ விமானங்கள் சரிவர பறப்பதில்லை என்பதால் கடைசி நேரத்தில் ரயிலில் செல்வதாக முடிவானது. சில நேரங்களில் ரயிலில் சில நிமிடங்கள் பார்க்க நேரிடுகிற எதிர்பாராத அழகிகள் அப்படியே மூளையின் ஞாபக பரப்பில் ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்திவிட்டு போய்விடுவார்கள். சதாம் ஹுசைன் பதித்து வைத்திருந்த கன்னி வெடிகள் வெடித்து ஆங்காங்கே மேடு பள்ளமாக இருந்த பாக்தாத் தெரு போல மனது இருக்கிறது. ஆனால் இந்த எந்த அழகிகளும் பத்மினிக்கு பக்கம் நிற்க முடியாது என்கின்ற இன்சூரன்ஸ் பாலிசி வரியை போட்டுவிட்டால் பாதுகாப்பாக இந்த கதையை ஒளித்துகள் தொடரலாம். அப்பா, என்னமோ ரொமான்டிக் சினிமா கதை எழுத போறீங்க என்று விழியிசை சிரித்தாள். இதையும் தாண்டி இப்படி ஒரு கதை வெளிவந்தே ஆவேன் என்று பிறந்தால் ஒளித்துகள் தான் என்ன செய்வார்? நெற்றிக்கன் கேட்டார். கேளுப்பா என்றவுடன் சரவடி தொடர்ந்தார். ஒளித்துகளுக்கும் திருப்புமுனைக்கும் EQ, அதுக்கப்புறம் FQ இதெல்லாம் செய்து டிக்கெட் வாங்கியிருந்தார் மாலா. அங்கிருந்து கிளம்பிய ரயில் சேலம் வரும் வரை ஒளியும் திருப்பும் வேறு வேறு சீட்டுகள். சேலத்தில் காலியான சீட்டில் 2 பேரும் ஒரு நிமிடம் சேர்ந்து அமர்ந்திருந்தனர். சார், அது என் சீட் என்று ஒரு தேன்மொழி குரல் கேட்டது. ஒளித்துகள் 34ஆம் சீட்டிலிருந்து எழுந்து 32க்கு சென்று விட்டார். ஒரு நன்றி கூட கிடைத்ததென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் 33ஆம் சீட்டில் திருப்பு முனை விடாப்படியாக அமர்ந்து கொண்டு 15 கோடி ரிலீஸ் பண்ணுங்க, 12 கோடியை பாலிஷ் போடுங்க என்று படு சீரியஸாக பேசிக்கொண்டு வந்தார். ஆனால் 33ஆம் சீட்டு ஒளித்துகளுடையது. அதை நியாயமாக திருப்பு முனை விட்டு தந்திருக்க வேண்டும் அல்லவா என்றார் சரவடி. போங்கடா டே என்று நெற்றிக்கண் அழுவிக்கொண்டார். கேட்டும் கேட்காதது போல. அவர் கல்லூரி காலத்தில் 1960களில் திருப்பூர் டு கோவை ரயிலில் ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்காமல் தான் இருந்திருந்தார். ஆனால் அவரை கோவை அரசினர் கல்லூரியில் தனது அறைக்கு வரச் சொன்ன பேராசிரியை அடுத்த நாள் தான் தெரிய வந்ததாம். ஃபியூச்சர் கெடாம பாத்துக்கோ என்று அறிவுரை வழங்கினாராம்.